வெற்றிலை வராகித் தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, உன்னிடம் நான் உடனே பேசியாக வேண்டும். முக்கியமான விஷயங்கள் உள்ளது. இந்த எலுமிச்சை பழத்தை தொட்டு உன் அன்னையான நான் சொல்வதை நீ கேள். உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை நீ தொலைக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழும் வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்ததைப் போன்று திக்கிட்டு இருக்கிறாய். இப்படி இருப்பதால்தான் வாழும் வாழ்க்கையே நரகமாகித் தோன்றுகிறது உனக்கு. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைப்புகளை அறவே துடைத்துவிடு. அதை விரும்பாமல் நீ ஏற்றுக்கொண்டு அதை உனக்கு நீயே செய்யும் அநியாயமாக ஆக்கிவிடாதே. உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். அது உனக்கு நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கிவிடும். அதற்கு நீ அதை விட்டு நகர்ந்து இருப்பதுதான் சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அவர்களிடம் ஒரு விஷயம் பிடிக்கவில்லை. உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவதுதான் நல்லது. அது அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். ஆனால் உண்மையான காரணத்தை அவர்களுக்கே நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று. ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே. அதை மற்றவர்களிடம் நீ கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனால் கோபத்தையும் எரிச்சலையும் விடு. ஒருவர் உன்னை காயப்படுத்தியது நியாயமில்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது தவறு. நிச்சயம் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் என் குழந்தையே. அதற்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. உனக்கான வாழ்வு நிச்சயம் நான் ஆசீர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன். நானே துணை நின்று உன்னை காப்பேன் என் குழந்தையே. நீ என்றுமே நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்லத் தோன்றும் உன் மனம் இனிமேல் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும். அதற்கான வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகிறது. எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் என்று உருவம் கிடையாது. நீ உன் கண்ணால் பார்க்கும் காட்சி, உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது. அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்றுக்கொள்கிறாய்? எல்லாவற்றையும் நிதானமாக என்னிடம் விட்டுவிடு. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் காத்திரு. நிச்சயம் உனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வரும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். இது உன் வெற்றிலை வராகி என்னும் இந்த வெற்றி வராகியின் சத்திய வாக்கு.